தலை ராகுல் எப்பவுமே வேற லெவல்னு சொல்லுங்க. அப்படியா? சரிப்பா. ராகுல் எப்பவுமே வேற லெவலா நண்பர்களே. சரியா? தலை புல்ல டைட்டாக வந்திருக்கு. அப்படியா? தெரியுது தெரியுது. செடி எங்க சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் அப்படின்றாரு ஆர்மி. உங்கள் லைவ் அனைத்தும் காட்டுது. அது எப்படி? அது எனக்கே தெரியல சிஸ்டர். நான் லைவ் போடுறேன், அவ்வளோதான் சிஸ்டர். இந்த லைவ் போடுறேன்னா அந்த லைவ் போட்டு முடிச்சிடுறேன் சிஸ்டர். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே ஒரு ஹைலைட்டுன்னு ஒரு கட்டாயி ஒன்று போகுது. நான் எனக்கு எதுவுமே தெரியாது சகோதரி, அது எப்படின்னு. அப்படியே ஆச்சுட்டு அப்படின்றாங்க நம்ம ஜேடி. என்னை இப்படி சொல்ல ஒரு நண்பி இல்லையே அப்படின்றாரு நேசமணி. என்ன பண்ணுறது நண்பா? ஆமாம், மை மந்த் அண்டு விஜய் அண்ணா மூவி ஷூட் ஃபினிஷ். அண்ணா மை மந்த்து எண்டு விஜய் அண்ணா மூவி ஷூட் ஃபினிஷ்டு. அப்படியா குட்டி? சூப்பர் சூப்பர். இந்த லைவில் யாரும் ஃபோன் நம்பர் பரிமாற்றம் செய்யக்கூடாது. ஆமாங்க, இந்த லைவில் ஃபோன் நம்பர் பரிமாற்றம் செய்யக்கூடாது. பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆமாம், இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதால நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கும் எங்கள் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியாச்சு ஆல்ரெடி. சரிங்களா? எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில். அதனால தான் பொங்கல் படத்துக்கு போகலாம் குட்டி அப்படின்றாங்க ஜெடி. ஆமாம் நண்பா, நான் போகிறேன். பொங்கலுக்கா? போங்க போங்க. ஏன் கீர்த்தி போகிற? 5 minutes காட்டுகிறது. அது எப்போ அண்ணா? ஆனால் எப்போ போகுதுன்னே தெரியல சிஸ்டர். நம்ம போடும் போது எல்லாமே வந்து 5 minutes அப்படின்னு கட் ஆகிடுது. அது எப்படின்னு எனக்குன்னு தெரியலக்கு ஆதி சகோதரி. ஏன் போகிற கீர்த்தி அப்படின்றாரு ஜெடி. தூக்கமா கீர்த்தி அப்படின்றாரு ஜெடி. இருங்க கருணாநிதி ஃபேமிலி அப்படின்றாங்க ஆர்மி. மாஸ்டர் ஜெடி அண்ணா அப்படின்றாரு குட்டி. சரி ஓகே அண்ணா வரேன் அப்படின்றாங்க ஆதி சகோதரி. வரது இல்லை ஒரு ஃப்ரெண்டு எல்லாத்தோட என்ன வரது இல்லை ஒரு ஃப்ரெண்டு எல்லாத்தோட என்ன கம்பேர் பண்ணிட்டார். அதாவது ஃப்ரெண்டுங்க அப்படின்னா எல்லாரையும் ஒன்றா தான் கமெண்ட் பண்ண முடியும் கீர்த்தி. சரிங்களா? ஃப்ரெண்டுங்க அப்படின்னா எல்லாரையும் ஒன்றா தான் கமெண்ட் பண்ண முடியும். நான் ஒவ்வொருத்தரையும் தனியாக தூக்கிட்டு இவங்க மேலே இவங்க கீழே இவங்க சைடில் இவங்க லெஃப்ட்டில் இவங்க ரைட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் வச்சு கமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு போய் கோச்சிப்பீங்க சும்மாவே. ஆர்மி ப்ரோ நீங்கள் வேற அண்ணா அப்படின்றாங்க நம்ம எம்கே. சிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு நம்ம ஜெடி. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும். ஆமாம், தனியாக நம்பர் ஷேர் பண்ண குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே வந்து யாராக இருந்தாலும் நம்பர் கொடுங்க. ஆமாம், தனியாக நம்பர் ஷேர் பண்ண குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே வந்து யாராக இருந்தாலும் நம்பர் கொடுங்க. அது எங்கே இருக்குது நேதமணி ப்ரோ? www.pichumani.com அங்கே இருக்குதா? பிரீத்தி சிஸ்டர் அண்டு கிரேசி பாய் எங்கள் அண்ணா காணோம் அண்ணா ஆச்சு அப்படின்றாங்க குட்டி. தெரியல தம்பி என்னாச்சுன்னு. ஐயோடா போதும் அப்படின்னு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம வரது. சூப்பர். ஆமாம் கீர்த்தி, நான் என்ன பண்ணோம், அதாவது நம்ம லைவில் வர எல்லாரையும் ஒரே இடத்துல தான் வச்சு பார்க்கணும். சரிங்களா? அதுதான் எனக்கு ஆசை. என்னோடய ஆசையும் அதுதான். சரிங்களா? நம்ம லைவில் வர எல்லாம் லேடிஸுங்களை மட்டும் ஒரு இடம், ஜென்ஸுங்களை ஒரு இடம் அப்படின்னும் போது எல்லாரையும் ஒரே இடத்துல தான் நிற்க வைக்கணும். அதை விட்டு நம்மளே வந்து அவங்களுக்கு இங்கேன்னு பிரிக்க முடியாதுல்ல. எல்லோரும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கேன் இங்கே. சரியா? ஸோ அதனால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கீர்த்தி. அதில் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணால் ஹைலைட் ஆகிடும் சிஸ்டர். அப்படியா? இதில் எங்கே இருக்குது பாக்ஸ் மாதிரி? ஓ இதுவா? அது எங்கப்பா பாக்ஸ் மாதிரி ஹைலைட் ஆகுது?
பாக்ஸ்